ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் சாமி. ஸோ இந்த வாரத்துக்கான வீக்லி ரீகேப்பை தான் பார்க்க போகிறோம். ட்ரெண்டிங் சம்பவத்தை தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஓட்டு ஐடி கார்டு இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிஜெக்ட் ஆக போகுது. என்னப்பா சொல்ற? புதுசாக ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி வந்து கொடுக்கணும். டிசம்பருக்குள்ளே வந்து ரெடி பண்ணி கொடுக்கணுமா? எந்த அளவு எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. நான்லாம் வெளியூரில் இருக்கேன். நான் வந்து இதுக்குன்னே வீட்டுக்கு வேறு போகணும். ஸோ ஓட்டு உரிமை அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணாதவங்க தான் நாய் தொல்லை தாங்க முடியல. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டு ஐடி கார்டு வந்து இதுக்கப்புறம் வந்து ரிஜெக்ட் ஆக போகுது. எஸ்ஆர்ஐ ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. அதில் போய்ட்டு அப்ளை பண்ணி நம்ம வந்து ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிள் ஆகணும். ஸோ அது வந்து டிசம்பருக்குள்ளே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியோன்னா இது பாசிபிள். நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து இப்போ இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்றப்போ, ஓ மை காட், அந்த வீடியோ பார்க்குறவங்க தெரியாதவங்களுக்கு, மேக்ஸிமம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்ப்பீங்க, தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன், முடிஞ்ச அளவு டக்குன்னு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே. அப்புறம் ஒரு வழியாக போன வாரத்தில் நம்ம பேசினபடியே இந்த ஜட்டும் சஞ்சீவ் சாம்சனும் பார்த்தீங்கன்னா கைமாறி விட்டார்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன வேணாலும் பண்ணட்டும், நமக்கு என்னன்ற, எங்கேயாவது போங்கடா, எங்கள் டீம் இருக்கு, ஏதோ பேர் நேம் மாத்துறாங்களாம், விற்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. விற்றாலும் சரி விற்கலனாலும் சரி, நான் நினச்ச பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிட்டானுங்க. யாரை சொல்கிறேன்னு தெரியும், ஆர்சிபியை தான் சொல்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. நேம் சேஞ்ச் பண்ணாலும் ஓகே. நாங்கள் ஆர்சிபி, ஐ மீன் இந்த ஓஜி டீம் எங்கே போதோ அங்கே தான் எங்களுடைய சப்போர்ட் இருக்க போகுது. ஸோ அதனால் எங்கேனாலும் போங்கடா, என்ன பேர் வேணாலும் வைக்கடா, நாங்கள் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க சிஎஸ்கே ஜட்டு எப்படி இன்னும் மேக்ஸிமம் இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் விளையாடுவாரா? அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆக போகிறாரு. ஒரு சாகாவை வந்து சிஎஸ்கே மூலமாகவே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான ஒரு சாகாவை வந்து ஜட்டு கொடுத்துருங்க, எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. ஒன்றும் தெரியாத பசங்க சார், அவங்க ஒன்றுமே தெரியல. இப்போ லாஸ்ட் கட்டத்தில் போயிட்டு ஆர்ஆர் கொடுத்து என்னங்கடா, ஒரு லெஜண்டுடைய சாகாவை ஒரு சிஎஸ்கே மூலமாகவே முடிக்கிறப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். படிங்கடே, தயவு செஞ்சு படிங்கடா. பார்க்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படிதான் பார்த்தீங்கன்னா இது யாரு, பிராவோ, பொலாடு, இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய லெகசியை வந்து இந்த ஐபிஎல் லெகசியை வந்து இப்படி வந்து சென்ட் ஆஃப் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஜட்டு முடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து, கிளப் எடுக்கிற முடிவு, நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ரைனா போயிட்டாப்ல, ஜட்டு போயிட்டாப்ல. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐ மீன் டோனியுடைய லாஸ்ட் மேட்ச்னு சொல்கிறாங்க. எனிவே ஆப்போனண்ட்டாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு பிளேயர்ஸ் லெஜண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நண்பர்களே, நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, எந்த டீம் எந்த பிளேயரை வேணாலும் கூட்டுவாங்க சிஎஸ்கே, டோன்ட் வரி, கப்பு எங்களுக்கு தான். யாரை சொல்கிறேன்னு தெரியுமா? ஆர்சிபியாக தான் சொல்கிறேன். ஓவராக பேசுகிறேன், எங்கே போட்டு அடி. தர்பீஸ், அதாவது பிக் பாஸ்குள்ளே வந்து இன்னெல்லாம் எதுக்கியா பிக் பாஸில் விட்டீங்க அப்படின்னு கருத்துக்கள் பல மோதிக்கொண்டு பல கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் இருக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா தர்பீஸ் உல்லாசமாக பிக் பாஸ்குள்ளே ஒரு ரீலை போட்டு சந்தோஷமாக இருந்தார். நான் வந்து குமரன் சரிவா ஒரு வழியை பார்த்தீங்கன்னா 40 நாள் கழிச்சு வந்து தர்பீஸ் வந்து வெளியே வந்துட்டாப்புல. பல பேருக்கு சந்தோஷமாகவும் இருக்கு, சில பேருக்கு வந்து கஷ்டமா இருக்கு. எனக்குலாம் கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸா. தலைவன் வந்து என்னதான் வந்து கோக்கு மக்கா பண்ணாலுமே அப்படியே கையை பிடிச்சி நசுக்குவீங்க. எல்லாம் ஒரு ஆசைதான். யாராவே மூடுத்தாயொலி. சில விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு என்ன சொல்லி எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனால் நல்லா இருந்தது. இல்லாமல் ஏதோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து பிக் பாஸ் வந்து காசு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஏதோ வந்து இன்டர்வியூல ஏதோ சொல்றாராம். அவ்வளோதான். உங்களுக்கு தளபதியுடைய இப்போ டே 27 சம்திங் பார்த்தீங்கன்னா ஆடியோ லஞ்ச் வந்து மலேசியாவில் வந்து நடக்க போகுது. சாங் மேக் பண்ணி அது ஒரு வீடியோவை மேக் பண்ணி வந்து விட்டுருக்காங்க. உண்மையாக நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அனிருத் விஜய்க்காகவே இந்த பாட்டு வந்து டெடிகேட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. நல்லா இருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா தளபதியுடைய ஆடியோ லஞ்சுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தளபதியுடைய லாஸ்ட் படம், லாஸ்ட் ஆடியோ லஞ்சும் கூட. அவ்வளோதான். இதுக்கப்புறம் தளபதியை நம்ம வந்து இந்த மாதிரி ஆடியோ லஞ்சில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து என்ன பேச போகிறாரு, என்ன இது பண்ண போகிறாரு அப்படின்றது லாஸ்ட் ஃபைனல் நண்பர்களே. இப்போ விண்டேஜ் தளபதியெல்லாம் பார்த்தா மனசு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தளபதியை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டோம், படங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எமோஷனல் ஆகாதீங்க.
அதே தான் நண்பர்களே, டைம் எப்படி வேணாலும் மாறும். அதனால இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க நல்லா பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நிம்மதியாக தூங்கி காலையில் கரெக்டான டைமுக்கு எழுந்தாலே அன்னைக்கான டேவுடைய நாள் பார்த்தீங்கன்னா நல்லா அமையும். அதனால பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. எல்லாமே டைம் மாற்றி ஒன்றும் தெரியாத ஒன்றும் மாதிரி என்னென்னவோ பேசிட்டு இருக்க. எனிவே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீக் அந்த வீக் போல நண்பர்களே. ஸோ அதனால் இவ்வளோதான் நோட்டீஸபிளாக இருந்த ட்ரெண்டிங் சம்பவமாக இருந்தது. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற அது வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் பீஸ்.